அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடியிலும் மக்கள் நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம முதல்வர் அவர்கள் இந்த முதல்வர் மருந்தகங்கள் அப்படிங்கிற திட்டமை தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த முதல்வர் மருந்தகங்கள் அப்படிங்கிற இந்த திட்டத்தை பற்றி நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட முதல் கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கு இல்லையா? இந்த 1000 முதல்வர் மருந்தகங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 500 முதல்வர் மருந்தகங்கள் நமக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் கீழே வந்திருக்கு. இன்னொரு 500 பார்த்தோம்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு கீழே வந்திருக்கு. சரிங்களா? அதுதான் மொத்தம் 1000 அப்படிங்கிற இந்த நம்பர். எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். சப்சிடி அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா சப்சிடி. சரிங்களா? இந்த 3 லட்ச ரூபாயில் 1.5 லேக் அப்படிங்கிறது நமக்கு காசாக கொடுத்துருவாங்க, அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. இன்னொரு 1.5 லேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு மெடிசின்ஸாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? மருந்துகளாகவே நமக்கு ஒரு 1.5 லேக் கொடுத்துருவாங்க. எவ்வளோ மருந்துகளோட விலை கம்மியாக போகுது இந்த முதல்வர் மருந்தகத்தின் மூலயமாக அப்படிங்கிறத பார்த்தோம்னா 10% இருந்து 75% வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. சந்தை விலையிலிருந்து 10% 75% வரைக்கும், மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 75% வரைக்கும், அப் டு 75% வரைக்கும் நமக்கு இந்த டிஸ்கவுண்ட் ஃபெசிலிட்டிஸை கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன இந்த திட்டத்துக்கு கீழே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்வளவு மருந்துகளை வழங்க போகிறாங்க அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 274 மருந்து வகைகள் நம்ம முதல்வர் மருந்தகங்களில் வாங்கிக்கலாம். சரிங்களா? 274 மருந்து வகைகளை நம்ம முதல்வர் மருந்தகத்தில் வாங்கிக்கலாம். ஸ்டாக் இல்லை அப்படிங்கிற ஒரு டேட்டாவை எடுப்பாங்க இல்லையா? ஸ்டாக் இல்லை அப்படின்னா 48 ஹவர்ஸில் ரீஸ்டாக் பண்ணிடுவாங்க. 48 மணி நேரத்துக்குள்ளே அந்த மருந்துகள் மறுபடியும் அந்த மருந்தகத்தில் கிடைக்கிற வகையில் வழிவகை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதற்காக மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அதற்கு நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரி ஒரு முக்கியமான டேட்டாவை சொல்லியிருந்தார். என்னன்னா, நமக்கு 2020 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்வே அதனுடைய அவுட்கம்ஸ்லாம் வெளியாயிருந்துச்சு. இந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற சர்வேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா WHO கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சர்வே. ஸோ இந்த சர்வே படி பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் 18% பேர் டயபெட்டிஸில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சரிங்களா? டயபெட்டிஸில் 18% பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 30% பேர் பார்த்தோம்னா நமக்கு இந்த பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற பிபி சார்ந்த நோய்களில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் 18% பேர் டயபெட்டிஸில், 30% பேர் பிளட் ப்ரெஷர்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா இவங்களுக்கு மாதம் மருந்துகள் வாங்குறது அதுவே ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டை அவங்களோட ஏர்னிங்ஸில் இருந்து எடுத்துக்குது. ஸோ அதுக்காக தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான மருந்துகள் அதிகமாக வைத்திருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் மருந்தகம் சார்ந்து நமக்கு எப்படி கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைய திருக்குறள். ஸோ திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும். அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அப்படி ப்ரிவென்ட் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா நம்ம அழிந்து விடுவோம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. திருக்குறளின் 435 அதிகாரம் குற்றம் கடிதல். ஸோ இன்றைய தினமணி செய்தித்தாளில் இருந்த முக்கிய செய்திகள் இதெல்லாம் தான். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.